தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டே ரவுண்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தகுதி என்ன அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் திரும்ப அந்த கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிற விஷயங்கள் ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, புதுச்சேரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே காமனான ஒரு விஷயம். இப்போ வந்து புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சீட் இன் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்ல எந்த சீட்டுமே கிடையாது. ஏன்னா ரவுண்ட் 3யோட முடிவிலே வந்து சீட் மேட்ரிக்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதில் எதுலையுமே வந்து சீட்டு கிடையாது. அதாவது எம்பிபிஎஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் தேர் இஸ் நோ சீட் இன் புதுச்சேரி மெடிக்கல் காலேஜஸ். பட் பிடிஎஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் சீட் இருக்கு. ஸோ இது மட்டும்தான் புதுச்சேரி நிலவரம் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது தமிழ்நாடு அண்டு ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டாக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். நானும் செக் பண்ணிட்டு திரும்ப ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு கண்டிஷன்ஸில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்டில் ஏதாவது ஒரு ரவுண்டில் நீங்கள் ஒரு சீட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் ரவுண்ட் 4. ரைட்டுங்களா? ரவுண்ட் 4ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் சில பேர் கேட்குறீங்க, சார் நான் வந்து ரவுண்ட் 2ல் சீட் எடுத்திருந்தேன், நான் ஸ்லைடிங் மெத்தடில் ரவுண்ட் 3க்கு வந்திருக்கேன். அதாவது அப்கிரேட் பண்ணி ரவுண்ட் 3க்கு வந்தேன். ரவுண்ட் 3ல எனக்கு சீட்டு கிடைக்கல. ஆனால் ரவுண்ட் 2ல எனக்கு சீட்டு கிடைச்சது. இப்போ நான் ரவுண்ட் 4க்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ரவுண்ட் 4க்கு போக முடியாது. காரணம் என்னன்னா, அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ரவுண்டில் ஏதோ ஒரு ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு அலர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சார் நான் வந்து அலர்ட் தான் ஆச்சு, நான் அலர்ட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் பண்ணலையே அப்படின்னு, இதெல்லாம் கண்டிஷனே கிடையாது. ஒன்ஸ் அலாட்டட் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தாவே யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் ரவுண்ட் 4. ரைட்டுங்களா? ஸ்டே வேக்கன்சிக்கு ரவுண்டு இல்லாமல், அதாவது எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 3 ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்கள் பேர் வந்திருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இது ஃபஸ்ட்டு. ஏன்னா மிக முக்கியமானது என்னன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு நான் கிடைக்கவே இல்லை, 3 ரவுண்டில் கிடைக்கல, நான் 4வது ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா அது வேற விஷயம். கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்க தமிழ்நாட்டுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ரவுண்ட் 4ல ஸ்டே ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா, டெபாசிட் அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். 5 லேக்ஸ் கிட்ட எம்பிபிஎஸ்க்கும், 2 லேக்ஸ் பிடிஎஸ்க்கும் பே பண்ற மாரி இருக்கும். அத செக் பண்ணிட்டு இத பண்ணலாமா, வேணாமான்றத முடிவு பண்ணுங்க. எதனால சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் இங்க ஒரு சீட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு 4த் ரவுண்ட்ல அப்படின்னு சொன்னா, அதாவது ஸ்டே ரவுண்ட்ல சீட் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா சேர்ந்து தான் ஆகணும். அது தலையெழுத்து. இன்கேஸ் சேராம போனீங்கன்னா, அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் கூட எழுத முடியாது. பெனால்டி உட்பட சேர்த்து வரும் ரூ. 10,00,000. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. மிகப்பெரிய தண்டனையானது நமக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஓகே சார், அதெல்லாம் எனக்கு இல்ல. எனக்கு மார்க் இருக்கு. எனக்கு நியர்பை தான் இருந்தது. இப்ப நான் 4த் ரவுண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா, உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா அது பிரச்சனை கிடையாது. நீங்க பண்ண டெபாசிட் எந்த அமௌண்ட்டா இருந்தாலும் உங்களுக்கு டெஃபினட்டா வந்து அது ரீஃபண்ட் ஆயிடும். அத பத்தி நீங்க வொரி பண்ணவே தேவையில்ல. ஈவன் புதுச்சேரியிலுமே ஒரு ஸ்டூடண்ட் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சது ஆல்ரெடி பிடிஎஸ்க்கு. ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சது. கிடைத்த மாணவர் ரவுண்ட் 3க்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரவுண்ட் 3யோட ப்ரொபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்ல அவங்க பேர் வந்து ரீடைன்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரீடைன்ட் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ரவுண்ட் 2ல கிடைச்ச சீட் அவங்களுக்கு ரீடைன் ஆயிருக்கு. அதாவது பிடிஎஸ் கிடைச்சது, அது ரீடைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப ரீடைன் ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப அவங்க வந்து ரவுண்ட் 4க்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் 4க்கு ஆல்ரெடி கிடைச்ச ஆளு ரவுண்ட் 4க்கு போகவே முடியாது ஒரு கண்டிஷன். 2வது வந்து ஆல்ரெடி ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குடுத்ததுனால, நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த ரூல்ஸ்ல கிடைச்சவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது, ரீடைன் ஆனாலும் சரி, ரீடைன் ஆகாட்டாலும் சரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த விஷயம் புதுச்சேரியில ஒரு ஸ்டூடண்ட் கேட்டாங்க. ஸோ அதுவுமே இருக்கு. இந்த கேட்டகரியில வேற யார் இருந்தாலுமே நீங்க பார்த்துங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ரவுண்ட் 4ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, எந்த ரவுண்ட்லயுமே இதுவரைக்கும் சீட்டே கிடைக்காதவங்க. நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க, டெபாசிட் கட்டியிருப்பீங்க, எதுவும்னா நடந்திருக்கும். எதுவா இருந்தாலுமே, எந்த சீட்டுமே இதுவரைக்கும் நீங்க கிடைக்கல, உங்களுக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்ல உங்க பேரே வரலன்னா, தாராளமா ஸ்டே ரவுண்ட்ல ரவுண்ட் 4ல நீங்க கலந்துக்கலாம். நீங்க டெபாசிட் நான் கட்டியிருக்கேன் சார். ஆனா, இப்ப நான் வந்து திரும்ப டெபாசிட் பண்ணணுமா அப்படின்னா, பண்ற மாரி தான் இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டியூஷன் ஃபீஸையும் பே பண்ணிட்டு ரவுண்ட் 4ஓட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட்ட மேபி நெக்ஸ்ட் இயர் ஃபீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அத பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா, எல்லா ரவுண்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இன்கேஸ் யாராவது வெளியில போறாங்க அப்படின்னா கூட, அந்த சீட் வேக்கன்ட் ஆச்சுன்னா, திரும்ப ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க அமௌண்ட் ஆனது ரீஃபண்ட் ஆயிடும்.
அப்போ எக்ஸ்ட்ரா நீங்க கட்டியிருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க பே பண்ணிட்டு இதுவரைக்கும் எந்த சீட்டுமே உங்களுக்கு கிடைக்கல. ஆனா அமௌண்ட் மட்டும் நான் கட்டியிருக்கேன் அப்டின்னாலுமே, உங்களுக்கு டெஃபினட்டா அந்த அமௌண்ட் ஆனது வந்துரும். மேபி இட் வில் டேக் 1 மந்த் அரவுண்ட். சரிங்களா? அந்த மாரி கிடைச்சிரும். அதனால 4த் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா, கவனமா பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ஒரே ஒரு காலேஜ் மட்டும் குடுங்க. எதுக்கு கிடைச்சா படிப்பீங்களோ, அத மட்டும் குடுங்க. வேற எதுவுமே குடுக்காதீங்க. இதுதான் என்னுடைய சஜஷன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.